வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், SM Tech Info தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மொபைல் சர்வீஸ், ஆம்பிளிஃபையர் சர்வீஸ், ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் எப்படிலாம் பண்ணலாங்கிறத பற்றி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோவும் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எல்லா வீடியோ லைக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்தி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கஸ்டமர் நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, சீலிங் ஃபேன் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது, ஓடும்போது கொஞ்சம் ஆடுத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதுக்கு சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்த்தோம். அது அப்படி தான் இருந்துச்சு. ஸோ வாங்க இதை நம்ம எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த ஃபேனை பிரிக்கணும். நம்ம அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டெஸ்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பட்டை ஸ்டார் 2 பக்கமும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் இன்னும் நல்லது. இது கட்டிங் பிளேடு ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி பேரிங் தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதை நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கான பேரிங் எடுத்துக்கோங்க. அப்படி பேரிங் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஸோ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணாலே அந்த ஆட்டோ இருக்காமல் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்பேனர் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொருள் எல்லாமே ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா சர்வீஸுக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபேனை கழட்டுறதுக்கு அந்த கிளாம்ப்பு மற்ற எல்லாத்தையுமே பிரிச்சுக்கிடலாம். இதில் 2 நட்டு போட்டு அதை ஸ்ட்ராங்காக பண்ணியிருப்பாங்க. ஸோ 2யுமே கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போது நம்ம கிளாம்பை எடுத்தாச்சு. இப்போ கண்டென்சர் இருக்குது. கண்டென்சர் கிளாம்பையும் நம்ம எடுக்கணும். அதுக்கு டெர்மினலில் அந்த லைன் எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிவிட்டு ஒயர் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். ஸ்டார்டிங் வைண்டிங், ரன்னிங் வைண்டிங் எல்லாம் தனியாக எடுத்துக்கிட்டோம். எல்லாத்தையுமே இப்போ தனித்தனியாக பிரிச்சிடலாம். ஸோ இந்த கண்டென்சரை இப்போ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சார்ஜ் பண்ணி தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஸோ கடைசியாக மாற்றும் போது கொஞ்சம் சார்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போது கண்டென்சர் கிளாம்பையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 3 ஒயர் மாதிரி வெளியே இருக்குது பார்த்தீங்களா, அது சைடில் இருக்குது. இதை அப்படியே மேலானைக்கு தூக்கி விடணும். அப்படின்னா தான் நம்ம ஃபேனை கழட்டும் போது அந்த 3 ஒயருக்கும் எந்த டேமேஜும் இருக்காது. ஸோ இப்போ நம்ம இதை மேலே எடுத்து வச்சிடலாம். அந்த ஒயருக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் மெதுவாக அதை ஒவ்வொரு ஒயராக மேலானைக்கு நம்ம தூக்கி விட்டுட்டு ஃபேனை கழட்டிக்கிடலாம். நம்ம சேனலில் ஹோம் அப்ளையன்ஸ் மட்டும் இல்லாமல் மொபைல் சர்வீஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நிறையா பொருள் சர்வீஸ் எல்லாமே எப்படி பண்ணணும், யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. இப்போது எல்லா வரையும் மேலே எடுத்தாச்சு. ஃபேனை கழட்டிடலாம். ஃபேனை கழட்டதுக்கு இந்த மாதிரி பட்டை பின் வச்சு கழட்டுங்க. ஸ்டார் வச்சு கழட்டினா கொஞ்சம் அங்கே எங்கேயுமா நகர ஆரம்பிச்சிடும். ஸோ பட்டை பின்னை வச்சு நம்ம ஃபேனோட ரெக்கையை ஃபஸ்ட்டு கழட்டிக்கிடலாம். ரெக்கையை கழட்டிட்டு ஸ்க்ரூவை அங்கேயே மாட்டிடுங்க. அப்போ தான் அது தொலையாமல் இருக்கும். நம்ம ஃபேனை கழட்டும் போது அந்த ஸ்க்ரூ எதுவும் கீழே மேலே விழாமல் இருக்கும். ஸோ அங்கேயே வச்சு டைட் இல்லாமல் கொஞ்சம் லூஸாகவே நம்ம அடுத்து எடுக்கிற மாதிரி அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வராமல் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் அடித்து தான் எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான பொருளை வச்சு பின்னாடி அடிச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆயிரும். நம்ம ஈஸியாக கழட்டிடலாம். ஸோ நம்ம ரெக்கை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபேனுக்கு தனியாக ஸ்க்ரூ போட்டு ஸ்ட்ராங்காக டைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதையும் எடுத்தால் தான் ஃபேனை வந்து நம்ம கழட்ட முடியும். நம்ம போன வீடியோவில் மிக்ஸி ஜாரை பற்றி, மிக்ஸி ஜாரில் இருக்க கம்ப்ளைண்ட் அதை எப்படிலாம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் 2 பார்ட்டாக வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை கீழே கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி, கிரைண்டர் சர்வீஸ் எல்லாத்தையும் வரிசையாக நம்ம பார்க்கலாம். மொபைல் சர்வீஸ், ஆம்பிளிஃபையர் சர்வீஸ் பற்றியான வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன் கொஞ்சம் அங்கே இங்கேயுமா அசைத மாதிரி இருக்குது. ஸோ சப்போர்ட்டுக்கு ஒரு சின்ன பொருள் எடுத்து வச்சுட்டு இப்போது
ஸ்ட்ராங்காகவே அந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டிட்டு நம்ம ஃபேனை பிரிச்சுக்கிடலாம். ஃபேனை ஃபுல்லாக பிரித்தாச்சு. பாருங்கள், 4 நட்டு போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம சைடில் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ சின்னதாக ஒரு கொஞ்சம் அடித்து தனித்தனியாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் டாப்பாக வந்துடும். இப்போது 2 பட்டை இதை ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஈஸியாக அதை தனியாக பிரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ ஃபேனை வந்து நம்ம பிரித்தாச்சு. பாருங்கள், உள்ளே இருக்க பாருங்கள், அதான் பேரிங்கு. இது நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இது நல்லா தான் இருக்குது. ஸோ மேலே உள்ள பேரிங் பார்த்தாச்சு, கீழே உள்ள பேரிங்கும் பார்த்துட்டு அதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ ஹீட் ஆகுது அப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி காயில் தான் அதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ அந்த காயிலில் நம்ம கூலிங் ஆயில் வார்னிஷ்னு சொல்லுவாங்க, காயில் வார்னிஷு இல்லாட்டி கார்பன் ஆயில் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை வச்சு குளிராக நம்ம அதை வச்சு கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். அந்த ஹீட் ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஸோ 2 பேரிங்கும் நல்லா இருக்கிறதுனால நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் அதை கரெக்ட் பண்ணணும். பாருங்கள், நான் இப்போ வந்து கார்பன் ஆயிலை கொஞ்சம் வீடியோக்காக கம்மியாக காட்டுறேன். நீங்கள் ஊற்றும் போது நல்லா குளிராக வச்சு அதை நல்லா காய விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் காஞ்சாப்பறம் ஃபேனோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துக்கும் பரத மாதிரி கொஞ்சம் நல்லாவே ஆயில் போட்டு அதை நல்லா காய வச்சுருங்க. ஸோ நம்ம வந்து இப்போ கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேனோட ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங்கு இருந்துச்சு, அதை கொஞ்சம் கவனமாக அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேனோட அந்த 2 ஃபேனையும் சேர்த்து வச்சு மாட்டிடலாம். பாருங்கள், அந்த பேரிங் 2மே நல்லா தான் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நம்ம ஃபேனை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நட்டு போடுறதுக்கு கரெக்டான இடத்துல வச்சுட்டு இப்போது ஃபேனை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போது நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் டைட் பண்ணியாச்சு. இப்போது ஆட்டோ இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆட்டோ கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது, கொஞ்சம் மேலே ஏற்ற இறக்கமாக இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி சுற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக தட்டி அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போகுங்கனால ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் மெதுவாகவே பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட ஆட்டோ இல்லாமல் நம்ம அதை ரெடி பண்ணணும். இப்போ ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒயரை கரெக்டாக அந்த 3 ஒயரை மேலே எடுத்து வச்சோமா அதை கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. ஒயரை எடுக்கும்போது ஒயருக்கு எந்த டேமேஜ் ஆகிடாமல் எதுவும் ஷார்ட்டுக்கிட்ட எதுவும் ஏற்படாமல் கரெக்டாக மாற்றிக்கோங்க. இப்போது நம்ம கண்டென்சர் கிளாம்பு, அதுக்கப்புறம் கண்டென்சரு, மேலே உள்ள கிளாம்பு எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஃபேனோட ரெக்கை எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டமர் கையில் கொடுத்துடலாம். ஒரு ஃபேனுக்கு வந்து நம்ம இப்படி தான் ஹீட் ஆனாலும் அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் சரியில்லை அப்படின்னாலுமே இப்படி தான் நம்ம சர்வீஸ் பண்ணணும். பாருங்கள், கண்டென்சரை நீங்கள் மாட்டும் போது கொஞ்சம் அதுக்கு சார்ஜ் பண்ணிவிட்டு தான் அதை மாட்டணும். டெர்மினல் நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஃபேன் வந்து எந்த பக்கம் ரொட்டேஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம சப்ளை கொடுக்கணும். எங்கிட்ட சீரிஸ் லைன் இருக்குது, அதனால் கரெக்டாக அதை நாங்கள் செக் பண்ணிடுவோம். நீங்கள் கண்டென்சரை கழட்டும் போது கொஞ்சம் கரெக்டாக எந்த பக்கத்தில் எந்த ஒயர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டே கழட்டுங்க. இப்போது நாங்கள் டெர்மினல் பார்த்தாச்சு. ஸோ ஸ்டார்டிங் வைண்டிங்கு, ரன்னிங் வைண்டிங்கு, கெப்பாசிட்டர் லைன் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு ஒரு வாட்டி நாங்கள் செக் பண்ணிவிட்டு தான் கஸ்டமர் கையில் கொடுப்போம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது கரெக்டாக ஒயரிங் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிக்கோங்க. சேஃப்டியாக அதை கழட்டுங்க, சேஃப்டியாக அதை மாட்டுங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணியாச்சு, கஸ்டமர் கையில் கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை வெளியில் கொஞ்சம் தெரியப்படுத்துங்க.
ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் இல்லாமல் மொபைல் சர்வீஸ், ஆம்பிளிஃபையர் எல்லாம் கற்றுக்கிடணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோயும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.